என் பெயர் நந்தினி. 25 வயது. சென்னை வடபழனியில் ஒரு சிறிய வாடகை வீட்டில் தனியாக வசிக்கிறேன். ஒரு சிறிய மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். வேலை பிஸியாக இருந்தாலும் வார இறுதியில் நண்பர்களுடன் சுற்றுவது, படங்கள் பார்ப்பது, காபி குடிப்பது, இதுதான் என் சின்ன சின்ன சந்தோஷங்கள். காதல் விஷயத்தில் முன்பு சில முறை ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். அதனால் இனி யாரையும் நம்ப மாட்டேன் என்று முடிவு செய்திருந்தேன். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நம்முடைய திட்டத்தின்படி நடக்காது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஒரு பொது நண்பர் குழு சந்திப்பில் அரவிந்தை சந்தித்தேன். அவர் என்னை பார்த்து சிரித்து, "நீங்க இங்கே இருக்கீங்களா? உங்க புன்னகை ரொம்ப அழகா இருக்கு" என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தை என் மனதில் ஏதோ ஒன்றைத் தொட்டது. பேச்சு தொடங்கியது. அவர் என்னைப் பற்றி அதிகம் கேட்டார். என் வேலை, என் பிடித்த உணவு, என் கனவுகள். மற்ற ஆண்கள் பேச்சை தங்களைப் பற்றியே திருப்புவார்கள். ஆனால் அரவிந்த் முழுக்க என்னைப் பற்றியே பேசினார். சில மாதங்களில் நாங்கள் நெருங்கினோம். அவர், "நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். உன்னை இழக்க பயமாயிருக்கு" என்று சொல்வார். "நான் பொறாமைப்படல, உன்னை உடைமையாக்க விரும்புறேன்" என்று சொன்னார். முதலில் அது இனிமையாகத் தோன்றியது. அவர் என்னை இவ்வளவு ஆழமா நேசிக்கிறார் என்று நினைத்தேன். அவர் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பார். சின்ன சின்ன பரிசுகள். இரவு நேரத்தில், "நீ தூங்கிட்டியா?" என்று கால் செய்வார். என் வேலை அழுத்தத்தில் இருந்தால், "நான் இருக்கேன், கவலப்படாதே" என்று ஆறுதல் சொல்வார். நான் அவருக்கு எல்லாம் செய்தேன். அவருடைய பிறந்த நாளுக்கு சமைத்துக் கொடுத்தேன். அவர் உடம்பு சரியில்லை என்றால் மருந்து வாங்கிக் கொடுத்தேன். அவருடைய சின்ன சின்ன தேவைகளை கவனித்தேன். நாங்கள் நண்பர்களாக இருந்த காலத்திலிருந்தே அவர் எனக்கு முக்கியமானவராக ஆனார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பக்கம் மாற ஆரம்பித்தது. என் நண்பர்களுடன் சுற்றினால், "அவங்க உன்ன சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க" என்று சொல்வார். என் ஆபீஸ் காலேக் ஒரு ஆண் என்னுடன் பேசினால், "அவன் உன்ன லவ் பண்றான் போலிருக்கு" என்று சொல்வர். ஒரு நாள் என் காரில ஒரு சின்ன டிராக்கர் வைத்திருந்தார். "உன்னை பாதுகாக்கத்தான், உலகம் கொடூரமா இருக்கு" என்று சொன்னார். நான் எந்த தவறும் செய்யவில்லை. நான் அவருக்கு உண்மையாக இருந்தேன். ஆனால் அவர் என்னை நம்பவில்லை. அவருடைய இந்த நடத்தை என்னை கொஞ்சம் பயமுறுத்தியது. ஆனால் அவர் என்னை நேசிப்பதால் வர்ற பயம் என்று சமாதானம் செய்து கொண்டேன். ஒரு நாள் உண்மை வெளியே வந்தது. அவருடைய பழைய காதலி பிரியா என்னை தொடர்பு கொண்டாள். "அரவிந்து இன்னும் என்னுடன் இருக்கான். அவன் உன்னைப் பற்றி என்னிடம் சொன்னான்" என்றாள். நான் அதிர்ந்து போனேன். அரவிந்த் அவளுடன் ஆன் ஆஃப் என்று தொடர்பில் இருந்திருக்கிறான். அவன் என்னை பயன்படுத்தியிருக்கிறான். நான் அவனிடம் கேட்டேன். அவன் முதலில் மறுத்தான். பின்பு கோபமாக எழுந்தான். "அவள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டா? நீதான் அவளுக்கு சொன்னியா?" என்று கத்தினான். அவன் என்னை குற்றம் சாட்டினான். அதற்குப் பிறகு அவன் எனக்கு அனுப்பிய செய்திகள் கொடூரமானவை. "நீ பைத்தியக்காரி, நீ எல்லாம் பொய் சொல்ற" என்று வாய்ஸ்மெயில்களில் கத்தினான். "நம்ம உறவு இல்ல, நாம ஹார்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ என்னை ஏன் பயன்படுத்துற" என்று மின்னஞ்சல்களில் என்னை இழிவாக பேசினான். நான் அதிர்ந்து போனேன். யார் இவர்? இவ்வளவு நாள் என்னை ஏன் ஏமாற்றினார்? நான் என்ன தவறு செய்தேன்? அவன் என்னை ஏன் இப்படி நடத்தினான்? அன்று இரவு முழுவதும் அழுதேன். தூக்கம் வரவில்லை. உணவு சாப்பிட முடியவில்லை. என் நண்பர்கள் வந்து ஆறுதல் சொன்னார்கள். "அவன் தகுதியில்லாதவன், நீ நல்லவ" என்றார்கள். ஆனால் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அவருக்கு எல்லாம் செய்தேன், ஏன் இப்படி என்று தவித்தேன். அவன் தன் முன்னாளிடம், "அவள் பைத்தியம், எல்லாம் பொய்" என்று சொல்லியிருந்தான். அவன் என்னை முழுவதும் மறுத்தான். அந்த ஒரு வருடம் முழுக்க பொய்யா? அவன் என்னை ஏன் பயன்படுத்தினான்? எதற்காக? நாட்கள் சென்றன. மெதுவாக உணர ஆரம்பித்தேன். இது அவருடைய பிரச்சனை. அவர் பொறாமை, கட்டுப்பாடு, பொய், இரட்டை வாழ்க்கை எல்லாம் அவருடையது. நான் தவறு செய்யவில்லை. நான் உண்மையான காதலியாக இருந்தேன். அவர் என்னை தகுதியாக நடத்தத் தெரியாதவர். இப்போது அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருக்கிறது. ஆனால் இன்னும் சில நாட்களில் அவர் நினைவு வரும். "அவர் ஏன் இப்படி செய்தார்?" என்று கேள்வி வரும். ஆனால் ஒன்று உறுதியாக தெரிகிறது. உண்மையான காதல் உன்னை பயமுறுத்தாது, உன்னை கட்டுப்படுத்தாது, உன்னை ஏமாற்றாது. அது உன்னை உயர்த்தும். நான் இப்போது என்னை நேசிக்க கற்றுக்கொண்டேன். வேலை, நண்பர்கள், புது ஹாபிகள் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி தேடுகிறேன். அடுத்து வரும் காதல் உண்மையாக இருக்க வேண்டும். பொய்யில்லாமல், கட்டுப்பாடில்லாமல்,
நம்பிக்கையுடன். இந்த அனுபவம் என்னை வலிமையாக்கியது. யாராவது இதுபோன்ற ஏமாற்றத்தை அனுபவித்திருந்தால், நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் வலி உண்மை. ஆனால் அது உங்களை வரையறுக்காது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு. நீங்கள் ஒரு வருட காதலில் முழு நம்பிக்கை வைத்து, அவர் உங்களை முழுக்க நேசிப்பது போல நடந்து, பின்பு அவர் முன்னாளுடன் இருந்தது தெரிந்து, உங்களை மறுத்து பொய் சொன்னால், முதலில் என்ன உணர்வு வரும்? அந்த வலியை எப்படி கடப்பீர்கள்? இதுபோன்ற ஏமாற்றம் உங்களுக்கு நடந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? கீழே கருத்துப் பகுதியில் உங்கள் உண்மையான எண்ணத்தை பகிருங்கள். உங்கள் கதை இன்னொரு பெண்ணுக்கு ஆறுதலாகவும் தைரியமாகவும் இருக்கும்.